अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களித்தை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதிய யமுதையன்னையாளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே யாயா விருத்திர்மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. இந்த உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக பகவான் பற்பல க்ஷேத்திரங்களிலே அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி நம்மை எல்லாம் அனுகிரகித்து வருகிறான். பகவானுடைய நிலைகள் 5 என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது பரமபதத்திலே அவன் எழுந்தருளி இருக்கிற நிலை ஸ்ரீவைகுண்டம், அந்த நிலைக்கு பரத்வம் என்று பெயர். அது ரொம்ப மேன்மையுடைய இடம். அது அடுத்தபடியாக எம்பெருமான் திருப்பார்க்கடலிலே எழுந்தருளி இருக்கிற நிலை, அங்கே தேவர்கள் முதலானவர்களுக்கெல்லாம் அங்குதான் காட்சி கொடுக்கிறான். அந்த இடத்திற்கு வியூகம் என்று பெயர். எல்லாருடைய நஞ்சங்களுக்குள்ளேயும் எம்பெருமான் உள்ளுக்குள்ளேயே அந்தர்யாமியாக எழுந்தருளி இருக்கிற நிலை, அந்த நிலைக்கு அந்தர்யாமி என்று பெயர். எம்பெருமான் ராமபிரானாய் கண்ணபிரானாய் இன்னும் பல பல தோற்றங்களிலே இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கிறானே, இதற்கெல்லாம் விபவம் என்று பெயர். எல்லா காலத்திலும் எல்லாரும் சேவிக்கும்படி இந்த கோவில்களிலே இன்னும் வீடுகளிலே மடங்களிலே இங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கிற நிலை, இதற்கு அர்ச்சாவதாரம் என்று பெயர். ஆக எம்பெருமான் 5 நிலைகள், பரமபதத்திலே பரத்வம், திருப்பார்க்கடலிலே வியூகம், எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமி, ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் விபவம், அதற்கு மேலே அர்ச்சாவதாரம் என்று பெயர். இதற்கு ஏன் அர்ச்சாவதாரம் என்று பெயர் என்னால், நம்மாலே அந்த எம்பெருமான் அர்ச்சனை செய்யப்படுகிறான், அர்ச்சிக்கப்படுகிறான். அதனால் இந்த எம்பெருமானுக்கு அர்ச்சாவதாரம் என்று பெயர். எம்பெருமானுடைய மற்ற 4 நிலைகளை காட்டிலும் இந்த அர்ச்சாவதாரம் என்கிறது தான் நமக்கெல்லாம் மிகவும் பற்றுவதற்கு எளிது. இதை பிழலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் ஸ்ரீவஜன பூஷணம் என்கிற நூலிலே ஒரு உதாரணத்தோடு காட்டுகிறார். பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம், ஆவரண ஜலம் போலே பரத்வம், பெருக்காறு போலே விபவங்கள், அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்று சொல்லுகிறார். அதாவது ஒருத்தனுக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது, உடனே தீர்த்தம் பருகினால் அல்லது அவனுடைய அந்த தாகம் தணியாது. உடனே தீர்த்தம் வேணும், தண்ணீர் வேணும், எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். உடனே நீ நிற்கிற இடத்துலையே பூமிக்கு அடியில் எவ்வளவு ஜலம் இருக்கிறது, வேண்டிய தண்ணீர் இருக்கிறதே, எடுத்து பருகுவது தானேன்னு சொன்னால் எடுத்து பருகிவிட முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? மண்வெட்டி வைத்துக்கொண்டு இன்னும் கடப்பாரி வைத்துக்கொண்டு தோண்டி எடுத்து, அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஆனால் அதுபோல் ஒருத்தன் எம்பெருமானை நான் சேவிக்கணும், பகவானை சேவிக்கணும், எங்கே போய் சேவிக்கிறதுன்னா உன்னுடைய நெஞ்சத்துக்குள்ளேயே இருக்கிறானே, நீ ஒன்றும் கிட்டுகையே இருக்கிறான், எல்லாருடைய நெஞ்சத்திலையும் இருக்கிற அப்படின்னாலே உன்னுடைய நெஞ்சத்திலையும் இருக்கான், அவனை போய் சேவிக்க வேண்டியதுதானேன்னு சொன்னான். நெஞ்சத்தில் இருக்கிற பகவானை சேவிப்பதற்கு இந்த பூமியில் இருக்கிற தண்ணீரை எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணுமோ அதை விட அதிகமாக சிரமப்படணும். அஷ்டாங்க யோகங்களெல்லாம் செய்து நம்முடைய மனத்தை எல்லாம் பண்படுத்தி அப்படி உட்காந்து தியானம் பண்ணி
இதெல்லாம் நம்மளால் முடிகிற காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டமான காரியம் அது. அதனால் பூமிக்குள்ளே இருக்கிற ஜலமும் நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கிற பகவானும் ஒன்று என்று சொன்னார். சரி, அடுத்தபடியாக தண்ணீர் வேறு எங்கே இருக்கிறது என்னால் இந்த அண்டத்துக்கு வெளியிலே ஒரு இடத்துல ஆவரண ஜலம்னு இருக்கிறதா, அது பருகலாமேன்னு சொன்னால் அது அண்டத்துக்கு வெளியில் யார் போக முடியும்? அதுபோலத்தான் பரமபதம். பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமானை போய் சேவின்னா அது இங்கேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அது என்றைக்கு போகிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு கிடைக்கும். சரி, அதுவும் உபயோகம் இல்லை. பார்க்கடல் போலே வியூகம் என்று சொன்னார். வியூகத்தில் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் பகவான், அவனை போய் சேவிக்கலாமேன்னு சொன்னான். வியூகம்ன்றது கூட நமக்கு இப்போ கிடைக்குமான்னா, திருப்பார்க்கடல் என்கிறது ஏதோ புராணத்தில் சொல்கிறாளே தவிர அந்த பார்க்கடல் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் ஏதோ 7 கடல் தாண்டி 8வது கடலாக பார்க்கடல் இருக்கிறதுன்னு கூட சில பேர் சொல்கிறா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம், அதனால் அதுவும் நமக்கு உபயோகப்படாது. ஆனால் ஒருத்தர் சொல்கிறார், இது பெருக்காறுன்னு ஒன்று சொல்லுவாள். திடீர்னு காட்டாற்று வெள்ளமாக நதிகளிலே பெரிய பிரவாகங்கள் வரும், அதில் நிறைய தண்ணீர் இருக்கும், அதை பருகலாமேன்னு கேட்டால் அந்த பெருக்காறு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு இருந்தவாளுக்குத்தான் அந்த ஜலம் உபயோகப்படுமே தவிர, இப்போ என்றைக்கோ மழை பெஞ்சுது, அந்த மழை தண்ணீரை நீ குடித்து நீ தாகம் தீரலாமேன்னு சொன்னால், மழை பெய்கிற பொழுது இருந்தால் அந்த மழை தண்ணீரை நாம் எடுத்தால் வேணும்னா குடிக்கலாமே தவிர, இன்னைக்கு தண்ணீர் வேணும்னு கேட்குறவனுக்கு அந்த மழை ஜலத்தை என்ன பண்ண முடியும்? அதுபோலத்தான் எம்பெருமானுடைய ராமன் கண்ணன் முதலான அவதாரங்களில் எம்பெருமான் இந்த உலகத்துக்கே வந்தான், நம்மிடையே வாழ்ந்தான். அன்றைக்கி எல்லாரும் அவனை சேவிக்கலாம் என்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் யார் சேவித்திருக்க முடியும்? அன்றைக்கி இருந்தவா சேவித்திருக்க முடியும். ராமன் அவதரித்த காலத்திலே, கண்ணன் அவதரித்த காலத்திலே யார் இருந்தாலோ அவள் தான் சேவித்திருக்க முடியும். ஆனால் பிற்பட்டவர்களோ அல்லது முற்பட்டவர்களோ எல்லாரும் எப்படி சேவிக்க முடியும்? அதனால் அந்த விபவாவதாரமும் நமக்கு அவ்வளவு நேரடியாக சேவிக்க வேணும் என்கிறவனுக்கு உபயோகம் இல்லை. அதுதான் பெருக்காறு போலே விபவங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த பெரிய மழை அல்லது அந்த நதியிலே வெள்ளமெல்லாம் பெருகுகிற பொழுது அது பிற்காலத்தவர்களுக்கும் பயன்படட்டும் என்று சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டால், பெரிய ஏரிகளை வெட்டி வைத்திருப்பார்கள். அந்த ஏரிகளில் மழை நீர் தங்கி நிற்கிறது. அந்த ஏரியில் தங்கி இருக்கிற நீர் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் உபயோகப்படுகிறது. அதுபோலத்தான் இந்த அர்ச்சாவதாரம். பெருக்காறு போலே விபவங்கள், அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்று இப்படியாக அது எல்லாரும் அதில் பயன் கொள்ளலாம். ஒரு ஏரியில் தண்ணீர் இருந்ததுன்னா யார் சாப்பிடலான்னா மனிதன் மட்டுமே இல்லை, மிருகங்களெல்லாம் கூட போய் தீர்த்தத்தை பருகுகிறது. அங்கே ஒன்றும் அதுக்கு தடையே கிடையாது. ஏரி என்கிறது எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. அதுபோலத்தான் எம்பெருமான் எல்லா காலத்திலும் எல்லாரும் சேவிக்கும்படியாக எழுந்தருளிருக்கிற நிலை, இந்த நிலைக்குத்தான் அர்ச்சாவதாரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பொழுது நாம் இப்போ அதில் இன்னும் கூட சொல்லலாம், பெருக்காறு போலே அந்த பெருக்காறு தங்கின மடுதான் ஏரின்னு சொன்னால், எம்பெருமான் ராமனாய் கண்ணனாய் அவதரித்தான். அந்த அவதரித்த அவனுடைய அந்த தோற்றங்களையே தான் இப்போ சந்நிதிகளிலே எழுந்துள்ள பண்ணியிருக்கிறார்கள். இப்போ நம்ம பெருமாள் இவர் ஆறுன்னு கேட்டால் பார்த்த சாரதி என்று சொல்கிறோம். இந்த பார்த்த சாரதி எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, அது மகாபாரத காலத்தில் பாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டின பெருமாள். அந்த பெருமாள் இன்றைக்கும் நாம் சேவிக்கும்படியாக இங்கே விக்கிரக ரூபத்தில் எழுந்தருள் இருக்கிறான்னா, அது அந்த பெருக்காறு இந்த மடுவிலே தேங்கி நிற்கிறது, ஏரியிலே தேங்கி நிற்கிறது என்று சொல்லும்படியாக. இப்போது அன்னைக்கு பார்த்த சாரதியை அந்த யுத்த பூமியிலே சேவித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாம் சேவிக்கணும்னா அங்கே அந்த காலத்திற்கு நாம் போக முடியாது. ஆனால் அதற்காகத்தான் நாம் இன்னைக்கும் காணும்படியாக இங்கே எம்பெருமான் நாம் பார்த்த சாரதியாக, அப்படி எம்பெருமான் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தது ஆச்சரியமில்லை. நாமும் பார்க்கும்படியான சாரதியாக இங்கே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். இதுதான் அவனுடைய நிலைகளுக்குள்ளே மிக எளிமையான நிலை. ரொம்ப எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக இந்த குணத்தை தான் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற பொழுது சௌலபியம், சௌஷீல்யம் என்றெல்லாம் சொல்லுவார். ரொம்ப சுலபமாக இருக்கிறான், யார் வேணுமானாலும் வந்து சேவிக்கலாம். இதில் இன்னொரு ஆச்சரியம், இன்றைக்கி பெருமாளுக்கு ஈக்காட்டு தாங்கல் உற்சவம் என்று நடைபெறுகிறது. இதுக்கு என்ன இதுக்கு முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த இடம் பூரா ஒரு காலத்தில் பார்த்தசாரதி பெருமாளுடையதாக இருந்தது. இந்த இடம்னா இந்த மண்டபம் இல்லை, இந்த கிண்டியினுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பூரா பெருமாள் ஒரு காலத்தில் எல்லாம் மொத்தம் பெருமாளுடைய சொத்தாக இருந்தது. அதில் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியெல்லாம் வைக்கணுன்றதுக்காக அது அரசாங்கம் அதில் எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணுறது, இவாளுக்கும் அது உபயோகம் இல்லையோ. அதனால் அரசாங்கமே ஒரு காலத்தில் அதை கையகப்படுத்தி அதில் ஒரு பகுதியை மட்டும் பெருமாளுக்காக விட்டு வச்சுருக்கா. இதை தவிர மீதியெல்லாம் அவள் கவர்மெண்ட்டே எடுத்துட்டு அதுக்காக ஏதோ பெருமாளுக்கு அந்த காலத்தில் காம்பன்சேஷன் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பழைய கதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் இது மொத்தம் பெருமாளுடைய இடமா இருந்தது. இந்த இடத்திற்கு ஈக்காட்டு தாங்கல்னு பேர். தாங்கல்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாங்கல்னாக்கா தண்ணீர் தங்கி இருக்கிற இடத்திற்கு தாங்கல்னு பேர். தமிழில் ஏரின்னு சொல்கிறோம், குளம்னு சொல்கிறோம், கேணின்னு சொல்கிறோம், அதே போல் இன்னும் குட்டைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு அளவில் இருக்கிற தண்ணீருக்கு ஒரு பேர் வச்சுருக்கா. அதில் கொஞ்சம் தண்ணீர் ஏரின்னா நிறைய தண்ணீர் தேங்கி இருந்தால் அதுக்கு ஏரின்னு பேர். அவ்வளவு தண்ணீர் ஆழமாக இல்லாமல் ஓரளவுக்கு முழங்கால் அளவுக்கு மட்டும் ஜலம் தேங்கி இருக்கிற ஜலத்துக்கு தாங்கல்னு பேர். அந்த அளவு கூட இல்லாமல் இன்னும் சின்னதாக இருந்தால் அதுக்கு குட்டைன்னு பேர். அதை விட சின்னதாக இருந்தால் குளம்னு பேர். அதை விட சின்னதாக இருந்தால் கிணறுன்னு பேர். ஜலம் தங்கி இருக்கிறதுக்கு தமிழில் இத்தனை பேர் வச்சுருக்கா. கிணறுலேருந்து ஆரம்பித்து கிணறு, குளம், குட்டை, தாங்கல், ஏரி, இந்த மாதிரி அது கூட 5 இருக்குது பாருங்க எனக்கு தெரிஞ்சு. ஆக இப்போ இந்த மாதிரி எல்லாம் அது ஜலம் தேங்கி இருக்கிற இடத்திற்கு தாங்கல்னு பேர். அதனால் இந்த இடத்திற்கு அது ஜலம் தேங்கி இருக்கிற இடம், இதுக்கு இடத்திற்கு ஈக்காடு என்று பெயர் இருந்திருக்கிறது. அதனால் ஈக்காட்டு தாங்கல்னு பேர், இந்த இடத்துக்கே பேர். அது இந்த இடத்துல பெருமாளுக்கு திருவூரல் உற்சவம்னு நடத்துவாள். திருவூரல் உற்சவம்னா என்னன்னா, இப்போ நான் அடியேன்னு சேவிச்சிருக்கேன் பிற்காலத்தில், கொஞ்சம் 40-50 வருஷத்துக்கு முன்னால் அடியேன் சேவிச்சிருக்கேன். என்ன பண்ணுவான்னா, ஒரு இடத்துல ஜலம் சுற்றி இருக்கும், அதில் பெருமாள் ஜலத்திலேயே பெருமாளை தோல்லையே ஏழை பண்ணிட்டு போவோம். தோல்லையே பெருமாள் அந்த ஜலத்தில் ஒரு பெரிய மண் மேடு இருக்கும், அதை சுற்றி ஜலம் இருக்கும். தாங்கல்னா முழங்கால கீழே தானே ஜலம் இருக்கும். அதில் இப்படி சுற்றி ஏழுறதுக்கு அதுக்கு என்ன பேருன்னா திருவூரல்னு பேர். திருவூரல் உற்சவம்னு பேர். அந்த திருவூரல் உற்சவத்துக்காகத்தான் பெருமாள் இங்கே எழுந்தருளுகிறார். இப்போ திருவூரல் இல்லை, ஜலமே இல்லை, அது எங்கே இருக்குது அந்த இடம் கூட எனக்கு மறந்து போயிடுது. அந்த காலத்தில் அந்த திருவூரல் நடந்திருக்கு, இங்கே பார்த்துருக்கேன். இப்போ தொப்போத்சவம்னு சொன்னால் அதில் தொப்போத்சவத்தில் பெருமாளை தனியாக ஒரு தெப்பம் என்று ஒன்று கட்டி அதில் பெருமாளை ஏழை பண்ணிட்டு போகிறது, அது ஜலப்பிளாவனோத்சவம்னு பேர். அது நடக்கிறது. அது இன்றைக்கும் திருவல்லிக்கேணியில் இப்போ ஆகிப்போச்சு. அடுத்த அமாவாசை அன்னைக்கு ஆரம்பம் திருவல்லிக்கேணியில் தெப்போத்சவம். எல்லோரும் சேவிங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அமாவாசை இப்போ வரப்போகிறது. அமாவாசைன்னா செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, திங்கள் இல்லை செவ்வாய், நாள் அன்றைக்கி ஆரம்பிக்க போகிறது. அன்னைக்கு பெருமாள் தொப்பத்துக்கு எழுவர். 7 நாள் தொப்போத்சவம் நடக்கிறது. செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பித்து அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் தொப்போத்சவம் உண்டு. முதல் 3 நாள் பார்த்தசாரதி பெருமாளுக்கு தொப்பம், 4வது நாள் அந்த திருக்கோவிலேயே எழுந்தருள் இருக்கிற அழகிய சிங்கருக்கு, 5வது நாள் அங்கே எழுந்தருள் இருக்கிற ரங்கநாதனுக்கு, 6வது நாள் ராமபிரானுக்கு, 7வது நாள் கஜேந்திர வரதனுக்கு என்று 7 நாள் தொப்போத்சவம் நடக்கிறது. தொப்பம்னா அந்த தொப்பத்தில் பெருமாள் ஒரு நாளும் தொப்பத்தில் எழுந்தருளி ஒரு 5 சுற்றுவர், அவ்வளோதான். அப்படியே வீதியில் எழுதி புறப்பாடாகி உள்ளே எழுவர். இது சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆகும். 6லேருந்து 7க்குள்ளே தொப்பம் முடிஞ்சு போயிடும். அதனால் எல்லோரும் சேவிக்கக்கூடிய ஒரு சௌகரியம் இருக்கிற காலம்தான் அது. சாயங்கால வேளையில் 6 மணிக்கு நீங்கள் வந்தீர்களானால் தொப்போத்சவம் சேவிக்கலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த தொப்போத்சவத்துக்கு முன்னால் இது திருவூரல் உற்சவம் என்ன இது பண்ணுறா. இது இப்பொழுது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால், இந்த தை மாதத்தில் அல்லது மாசி மாதத்தில் வேறு உற்சவங்கள் இல்லாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும்னு அந்த கணக்கு வச்சுட்டு தான் பண்ணுறா. ஏன்னா வேறு உற்சவங்கள் கோயிலில் இருந்ததுன்னா அன்றைக்கி அந்த உற்சவத்தையும் அனுஷ்டிக்கணும்னா கஷ்டம். இப்போ இன்றைக்கி பெருமாள் விடியற் காத்தால் 1:30 மணிக்கு கிளம்பினார். 1:30 மணிக்கு கிளம்பி வழிநடையில் யார் யாருடைய இல்லங்களில் எல்லாம் பெருமாள் வரணும்னு சொல்லி அதுக்கு எழுந்தருளை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு கூடிய கட்டணத்தை செலுத்தியிருக்கிறாளோ அது கூட புதுசாக யாரையும் ரொம்ப சேர்க்கறதில்ல, ஏற்கனவே இருக்கிறவாளை தான் வச்சுருக்கா. அதுக்கே இவ்வளவு நாழி ஆகிடுது. கிட்டத்தட்ட
12 மணி காலம் பெருமாள் ஸ்ரீபாதன் தாங்கள்லாம் ஏழை பண்ணிட்டு வரா. யோஜனை பண்ணி பாருங்கோ, எல்லாரும் தோல்லையே பெருமாளை ஏழை பண்ணி கொண்டு வருகிறார்கள். 12 மணி காலம் எவ்வளவு சிரமம் அவளுக்கு. அத்தனை தூரம் நடந்து வரணும். நடந்து வரபொழுது கீழே கல்லும் முள்ளும் குத்துறது, மேலே ஒரு 8 மணி ஆயிடுச்சுன்னா வெயில் வேறு வருது, எல்லாத்தையும் தாங்கிண்டு. ஆனால் பெருமாள் தோளில் இருக்கிற பொழுது அவளுக்கு அந்த சிரமமே தெரியாதுன்னு சொல்கிறான். அது இன்னும் சிரமமாகவே தெரியறதில்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் அந்த பெருமாள் எழுந்தருளுகிற அந்த வாகனத்துக்கு கூட நமக்கு தமிழில் என்ன பேர் வச்சுருக்கா தெரியுமா? இது பல்லக்கு. இது இப்போது சாதாரணமாக உள்ளூரில் புறப்பாடு நடந்ததுன்னா அது ஒரு சாதாரணமான ஒரு பிரபை வைத்து ஒரு சின்னதாக ஒரு வாகனம் போல் இருக்கும். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கா தெரியுமா? தோளுக்கு இனியான்னு பேர் வச்சுருக்கு. தோளுக்கு இனியான்னு பேர். அது என்ன தெரியுமா? தோளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அதை தோளில் தூக்கினா. என்ன பெருமாள் இருக்கார் அந்த இடத்துல. பெருமாள் எழுந்தருள் இருக்கிற பொழுது அந்த வாகனத்தை கூட நம்ம தோளில் சுமந்தோமானால் நம்முடைய தோளுக்கு மிக இனிமையாக இருக்கும்னு சொல்கிறோம். அதனால் அப்படி எழுந்தருளை பண்ணுகிறவர்கள் அவர்கள் பண்ணி கொண்டு வருகிறார்கள். பின்னால் வேதபாராயண கோஷ்டி, அவள்லாம் அத்தியாபகர்கள் அத்தனை பேரும் பெருமாளுக்கு பின்னால் வேதபாராயணம் ஒரு நிமிஷம் விடாமல் அங்கேருந்து புறப்படுறதுலேருந்து இங்கே வந்து சேர்ற வரைக்கும் கைங்கரியம் பண்ணி ஆகணும். அவர்களும் கூட வருகிறார்கள். அதே போல் அர்ச்சகர்கள் என்ன, பரிச்சாரகர்கள் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அவளை சேவை பண்ணி வச்சு எவ்வளவு சிரமம் அவளுக்கு. ஆனால் அத்தனை சிரமத்தையும் ஏன் அவர்கள் பொறுத்து கொள்ளுகிறார்கள் என்னால், இத்தனை பக்தர்களுக்கு எம்பெருமான் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு தானே வந்து காட்சி அளிக்கிறான்னு சொன்னான். அதுக்கு நாமெல்லாம் கூட இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டாமா என்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தினாலே தான் இத்தனை கைங்கரியப்பரர்களும் அந்த பெருமாளுக்கு ரொம்ப ஸ்ரத்தையாக கைங்கரியம் பண்ணுறார். இம்மாதிரி 1:30 மணிக்கு கிளம்பினவர் இங்கே வந்து சேரச்ச 11:30 ஆயிடுத்து. என்ன கணக்கு பார்த்தால் எத்தனை மணி ஆச்சு? கிட்டத்தட்ட 11 மணி காலம். 11 மணி காலம் பெருமாள் ஊரை சுற்றிட்டு இருந்திருக்கார். அப்படி தான் நினைக்கணும், வேறு என்ன சொல்கிறது. இப்போ இங்கேருந்து மறுபடியும் இங்கேருந்து புறப்பட்டு, ஆனால் அது அவ்வளவு நாழி ஆகாதுன்னா வழிநடை மண்டபங்கள் குறைவு, நேரம் ஏழ்றார். அதனால் ஒரு 4 மணிக்கு புறப்பட்டார்னா 10-11 மணிக்குள்ளே கோவிலுக்கு போய் சேர்ந்து விடுவார். என்றாலும் கூட எவ்வளவு கஷ்டமான காரியம் இது. இதெல்லாம் எதற்குன்னு கேட்டால், அவன் இருக்கிற இடத்திற்கு நாம் போய் சேவிக்க வேண்டி இருக்க, நம்மையெல்லாம் அனுகிரகிப்பதற்கு எம்பெருமான் தானே தன்னுடைய கிருபையாலே நாம் இருக்கிற இடத்திற்கு வருகிறான். அதுதான் அவனுடைய பரந்த திருவுள்ளம், அதுதான் அவனுடைய குணம். அந்த குணத்திற்குத்தான் சௌஷீல்யம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சீலம் என்னால்னா எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்த பொழுதும் தன்னுடைய உயர்த்தி மேன்மையெல்லாம் பார்க்காமல் மிகவும் தாழ்ந்தவர்களுக்கும் தன்னை கொடுக்கிறான். பாருங்கள், அனுபவிக்க கொடுக்கிறானே, இப்படிப்பட்ட குணத்திற்குத்தான் சீலம் என்று பெயர். மகதோபி மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷா சீலம் என்று இதுக்கு வியாக்கியானம் சொல்லுவார். மகதோபி ரொம்ப உயர்ந்தவனாக இருந்தாலும், மந்தை சக மிகவும் தாழ்ந்தவர்களோடும் அப்படி கலந்து பழகுகிற அந்த திருக்கல்யாண குணத்திற்கு சீலம் என்று பெயர். அதிலேயும் நம்முடைய பார்த்தசாரதி பெருமாள் அவருக்கு உண்டான சீலம் என்று சொன்னால் அது நான் வாயால் வர்ணிக்கவே முடியாது. நான் போன வருஷமே இங்கே இதே போல் ஒரு உபன்யாசம் பண்ணச்சே தெரிவித்தேன். என்னன்னா, பார்த்தசாரதி என்னால்னா பார்த்தனான அர்ஜுனனுக்கு தான் தேரோட்டியாக சாரதியாக இருந்தான்னு சொல்கிறேன். அது உண்மையிலே ரொம்ப எளிமை. இதை விட எளிமை பராத்பரனான பகவான். அவனை சுமந்து செல்வதற்கு கருடன் இருக்கிறான். கருடன் என்கிறவன் வேதமே வடிவெடுத்தவன், வேதமே கருடனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கருடன் மேலே தான் ஏறி இருந்து தான் அங்கே கருடனுக்கு பாகனாக இருக்கிறானவன். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு சாரதியாக வந்து சேர்ந்தான். என்னால் இது எளிமை. எளிமை என்னால் அர்ஜுனன் என்கிறவனார் ஒரு சாமானியமான ஒரு மனிதன். அவன் அந்த இதில் அவன் மனிதன் தான். அப்படி இருக்கிற மனிதனுக்கு இவன் ஏவலாளாக, அவனுக்கு கீழே வேலை செய்கிறவனாக வந்தான். இந்த எளிமை என்கிறது இன்னும் சொல்ல போனால் ராமபிரானுக்கு கூட கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ராமபிரான் கூட என்ன, தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கு தன்னை சமமானவனாக ஆக்கி கொண்டு ஒரு குஹனை ஆறத் தழுவினான், சுக்ரீவனை ஆறத் தழுவினான், விபீஷணனை ஆறத் தழுவினான், அனுமனை தழுவினான் என்று சொன்னால் அவர்களுக்கு சமமாக தன்னை ஆக்கி கொண்டான் என்கிறது மட்டும்தான் ராமபிரானுக்கு. ஆனால் கண்ணனுக்கு என்னன்னா, தன்னுடைய அடியவர்களுக்கு தன்னை கீழாக ஆக்கி கொண்டான். சமமாக இல்லை, அவர்களுக்கும் கீழ்ப்பட்டவன் அவன் சொல்கிற வேலைக்காரன். என்ன சொல்லணுமோ அதை செய்யணும். முதல்ல ஆரம்பிக்கச்சியே அர்ஜுனன் என்ன சொல்கிறான், சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதா சொல்கிறான். அந்த கீதையில் எடுத்து பார்த்தீர்களா,
முதல் அத்தியாயத்திலே இருக்குது. 2 சேனைக்கு நடுவில் கொண்டு போய் என்னுடைய தேரை நிறுத்து அப்படின்னு கட்டளை எடுக்கிறான் அர்ஜுனன். உடனே கண்ணன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு அஞ்சலி பண்ணி, வா நீ சொன்னதை அப்படியே கேட்கிறேன் என்று தேரை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறான் என்று சொன்னால் அது இன்னும் நிறைய காரியங்கள். அதில் இன்னும் போன தடவை விஷயத்தில் சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சாரதி என்று சொல்கிறோமே, அது என்ன சாரதின்னா என்ன கஷ்டம், அது என்ன பெரிய வேலைக்காரன், அது என்ன சொல்கிறீர் அப்படின்னு நினைத்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் இல்லை. இந்த காலத்து சாரதிகள் மாதிரி இல்லை. இந்த காலத்து சாரதினா என்ன, ஒரு டிரைவர்னு சொல்கிறோம். அவருக்கு நம்மளை விட அவளுக்கு தான் காரில் சௌகரியங்கள் ஜாஸ்தி இருக்கும், நீங்கள் பார்த்தீர்களானால். ஆனால் அப்படி இல்லை. அந்த காலத்தில் தேர் ஓட்டுகிற சாரதி என்னால் அவனுக்கு நிறைய கடமைகள் உண்டு. சாரதினா எவ்வளவு தன்னை நீச்சனாக தாழ்ந்தவனாக ஆக்கி கொள்ளணுமோ அவ்வளவு ஆக்கி கொள்ளணும். அதாவது தேர் ரொம்ப உசரத்தில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் சாரதின்னா, அவனுக்கு அந்த குனிஞ்சுட்டு இப்படி கையை கட்டிட்டு அவன் மண்டி போட்டுட்டு உட்காரணும். அப்போ வருகிற அந்த ரத்தி இருக்கானே, அதாவது தேரில் உட்கார்ற ரத்தினா இங்கே அர்ஜுனன் தான் ரத்தி. அவன் என்ன பண்ணணும், அந்த கண்ணனுடைய இந்த கையில் காலை வச்சு அவனுடைய தோள் மேலே காலை வச்சு தேரில் ஏறுவான். அதுக்கு அந்த காலத்தில் இப்போ ஸ்டூலெல்லாம் போட்டு ஏறுறதில்லை. மனுஷன் இவனை தான் இந்த மாதிரி இன்னும் கீழேயே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறான். நாம் பார்க்கல, நான் பார்க்கல, அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அவனுடைய தோள் மேலே காலை வச்சு தேர் மேலே ஏறணும். அதுக்கப்புறம் என்னன்னா திரும்பி இறங்கச்சியான். அதே மாதிரி முதல்ல சாரதி கீழே இறங்கி என்ன பண்ணணும், அவன் கையை கட்டிட்டு இப்படி நிற்கணும். அவனுடைய தோள் மேலே காலை வச்சு கையில் காலை வச்சு கீழே இறங்கணும். இதெல்லாம் சாரதி பண்ண வேண்டிய காரியம். இதை கண்ணன் பண்ணினான். நினைத்து பாருங்கள், யாருக்கு, அர்ஜுனனுக்கு என்று சொன்னால் இது என்ன சௌலபியம். நினைத்து பார்த்தால் இப்படி கூட ஒருத்தன் இருப்பனா, பராத்பரனான பகவானுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு எளிமையா என்று நினைத்து நாம் எல்லாம் ஆச்சரியப்படணும். அதையும் தவிர இன்னமெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்னால், இப்படி தேரில் போகிறதெல்லாம் மகாபாரதத்தில் எங்கேயோ குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. தோள் போகிற பொழுது தேரில் உட்கார்ற பொழுது இந்த ரச்சி இருக்கான அர்ஜுனன், அவன் என்ன பண்ணணும், தன்னுடைய 2 காலையும் அந்த இவனுடைய தோள் மேலே வச்சுடணும். அதாவது சாரதியினுடைய தோள் மேலே. ஏன்னா சாரதி முன்னால் உட்காண்டிருப்பான். இவன் போகிற செலுத்துன்னு சொல்கிற பொழுது என்ன பண்ணணும்னா, வலது காலை அழுத்தினான்னா வலது பக்கம் திரும்பணும், இடது காலை அழுத்தினான்னா இவன் எங்கே போக சொல்கிறானோ அங்கே தான் சாரதி ஓட்டணும். அவனுக்கு அந்த யுத்த பூமியில் அவ்வளோ பெரிய சத்தத்தில் வாயால் சொன்னால் கேட்காது. இந்த லெஃப்ட் ரைட்டெல்லாம் நம்ம டிரைவருக்கு சொல்கிற மாதிரி அங்கே சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ண, காலால் அழுத்துவாளாம். வலது தோளை அழுத்தினா வலது பக்கம் திரும்பணும், இடது பக்கம் அழுத்தினா இடது பக்கம் திரும்பணும், 2 காலையும் சேர்த்து அழுத்தினா நிறுத்தி விடணும் தேர். இந்த மாதிரியெல்லாம் காரியங்கள் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் கண்ணன் ஏற்றுக்கொண்டான். அதுதான் நாம் நினைத்து பார்க்கணும். எதற்காக, தன்னுடைய எளிமையை நமக்கு காட்டுவதற்காக. அப்படி எம்பெருமான் வந்து இப்படியெல்லாம் இருந்து அடியவர்களுக்காக தன்னை அப்படி ஆக்கி கொண்டு அவன் பண்ணின இந்த சௌலபியத்தை தான் இன்னைக்கு நாம் சேவிக்கும்படியாக இது அர்ச்சாவதாரம் என்று சொல்லுகிறோம். அதுலேயும் இன்னும் விசேஷம் என்னன்னு கேட்டால், இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவித்து பாருங்கள். அந்த முகம் பூரா என்ன, அந்த அம்புபட்ட வடுக்கள் அப்படியே இருக்கின்றன. அதற்கும் என்ன காரணம் என்னால், இப்படியெல்லாம் பண்ணினது மட்டுமல்லாமல் அந்த அர்ஜுனனை காக்க வேண்டும். காப்பாற்றுறதுக்காகத்தான். உண்மையாக சொல்ல போனால் பாரத யுத்தத்தில் கண்ணன் வந்திருக்கவே கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான், நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொல்லி. ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் போர்க்களத்தில் அவனுக்கு என்ன வேலை, ஒரு வேலையும் இல்லை. ஆனால் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வேலை இல்லைன்னு போய் அவன் தன்னுடைய இல்லத்திலே அமர்ந்து விட்டானால் அர்ஜுனனை யார் காப்பாற்றுறது? அதுக்காக என்ன பண்ணினான்னா, தானே முன் வந்தான், சாரதியாக இருக்கிறேன்னு. யார் இவன்? கண்ணபிரான். இவன் அந்த மகாபாரதத்தில் ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கர்ணன் அர்ஜுனனுக்கு எதிரில் நிற்கிறான். அந்த கர்ணனுக்கு தேரோட்டுறதுக்கு சரியான ஆள் கிடைக்கல. அப்பொழுது சல்லியன்னு ஒரு ராஜா, அவன் யாருன்னா பாண்டவர்களுடைய மாமா. அது மகாபாரத கதையை எடுத்துன்னு போனால் நிறைய போயிடும். அது அவன் பாண்டவர்களுடைய மாமா தான். ஆனால் தற்செயலாக அவனுக்கு வேறு வழி இல்லாமல் துரியோதனனுடைய கோஷ்டியில் போய் சேர வேண்டி வந்துடுது. அதாவது சல்லியன் பெரிய படையோடு பாண்டவர்களுக்கு உபகாரம் பண்ணணும்னு படையோடு வருகிறான். வருகிற வழியில் என்ன பண்ணிட்டான்னா, துரியோதனன் ஒரு பெரிய அன்னசத்திரத்தை வச்சிருந்தானான். இவன் தெரியாத அங்கே போய் சாப்பிட்டுட்டான். யார்? சல்லியன் போய் அந்த துரியோதனன் வச்சிருந்த அன்னசத்திரத்தில் இவன் சாப்பிட்டுட்டான். கடைசியில் வெளியில் வரப்போச்சு, இது யாருதுன்னு கேட்டா அவன் துரியோதனன் சொன்னாலாம். ஐயோ, இப்போ போய் துரியோதனனுக்கு எப்படி எதிராக யுத்தம் பண்ணுறது? உண்ட வீட்டுக்கு
இரண்டகம் கூடாது அப்படின்றதுனால வேற வழி இல்லாத துரியோதன இடத்துல போய் சேர்ந்துட்டோம் அந்த சல்யன்று. அது அந்த மகாபாரதத்தில் இன்னும் அதை பற்றி விஸ்தாரமாக சொல்லியிருக்கு, நான் இங்கே சுருக்கமாக சொல்லிவிட்டேன். ஆஹா, அந்த சல்லியன் என்கிறவனை போய் துரியோதனன் கேட்குறான், நீ வந்து கர்ணனுக்கு சாரதியாயிருன்னு சொல்லிவிட்டு. அப்போ என்ன சொல்கிறான் சல்லியன், யாருன்னு நினச்சி முடிச்சுட்டு ஒரு யாருன்னு நினச்சேன், என்ன நான் எப்படிப்பட்டவன், பெரிய ராஜா, என்னை போய் தேரோட்டியாக இருக்க சொல்கிறியே அப்படின்னா. ஆனால் அந்த மாதிரி கண்ணன் சொல்லலை. அவன் தானே முன் வந்து தேரோட்டியாக இருந்து பீஷ்மாச்சாரியர் அர்ஜுனன் மீது விட்ட அத்தனை பானங்களையும் அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணனா, பார்த்தன் சஞ்சாத்திய மாதவா உரசா பிரதிஜக்ராக என்று சொல்லும்படியாக நெஞ்சிலே அந்த தன்னுடைய திருமுக மண்டலத்திலே அந்த பானங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் என்று இன்னைக்கும் கூட அவனுடைய பானங்களை ஏற்றுக்கொண்ட அந்த திருமுகத்தில் இருக்கிற வடுகளெல்லாம் நாம் இன்னைக்கும் பார்க்கின்றபடி பார்த்த சாரதியாக அவன் எழுந்தொழி இருக்கிறான். இதெல்லாம் எத்த காட்டுகிறதுன்னா, அடியவர்களை அவன் எப்பாடுபட்டும் காக்கிறவன், தன்னையே அழித்து கொண்டும் நம்மை காக்கிறவனவன் என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் பற்றினோமானால் என்ன சொல்கிறான் கீதையில் கடைசியில், எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, மாம் சரணம் பிரஜ, நான் உங்களை காப்பாற்றுகிறேன், மா சுச்சா, கவலையே படாதீர்கள்னு சொன்னான். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, எல்லா பொறுப்புகளையும் எம்பெருமானே உன்னிடத்திலே சமர்ப்பித்து விட்டேன், நீதான் எல்லாரையும் ரட்சிக்க வேணும் என்று அவனை நாம் வேண்டுவது ஒன்று தவிர நமக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே கிடையாது. இதோ திருமஞ்சனம் ஆக போகிறது, எல்லாரும் இருந்து அந்த திருமஞ்சனத்துக்கு விசேஷம் என்னன்னா, எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க அப்படியே சேவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த திருமஞ்சனத்தில் தான் நமக்கு கிடைக்கும். மற்ற சமயத்தில் கிடைக்காது. புஷ்பம் சமர்ப்பிச்சிருப்பா, மாலை சமர்ப்பிச்சிருப்பா, ஆபரணம் சமர்ப்பிச்சிருப்பா, அந்த திருமேனி அழகை நன்றாக சேவிக்கலாம். எல்லாரும் சத்தமே பண்ணாமல் அமைதியாக இருந்து அந்த எம்பெருமானுடைய திருமேனி வடிவழகையும் அந்த திருமுக மண்டலத்தையும் சேவித்து அந்த எம்பெருமானுடைய அருளை பெற வேணும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.